ஸ்டாலின் நடத்திய ரோட் ஷோ அதாவது புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிட்டு வச்சுருப்பாங்க. இந்த ரோட் ஷோ இப்போ நடத்த வேண்டிய அவசியம் என்ன யோசிங்க. பொதுக்குழு நடத்துகிறாராம் ஸ்டாலின். பொதுக்குழு உறுப்பினர்கள் எத்தனை பேர்னு கேட்டிங்கன்னா திமுகலேயும் அதிமுகலேயும் 5000லேருந்து 6000 பேர். பொதுவாக பொதுக்குழு எப்படி நடத்துவாங்கன்னா ஒரு பெரிய கல்யாண மண்டபத்தை பிடிப்பாங்க, அங்கே எல்லாத்தையும் வச்சு சாப்பாடு போடுவாங்க, அதை பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றுவாங்க. இதுதான் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் பொதுக்குழுவை ஒரு பெரிய மாநாடு மாதிரி நடத்தினதா சரித்திரம் இல்லை, அப்படி நடத்தவும் கூடாது. ஆனால் ஸ்டாலின் சமீபத்தில் விஜய் இதே மாதிரி ரோட் ஷோ நடத்தினார். ரோட் ஷோனால் ரோட்டில் மக்களை மீட் பண்ணுறது, அது நடத்தினார். மதுரையிலையும் கோயம்புத்தூர்லையும் லட்சக்கணக்கான பேர் வந்துட்டாங்க. எல்லா பேரும் போய் பார்த்தாங்க. 1000 ரூபாய்க்கு கூட்டிகிட்டு வந்ததானா. விஜய் செலவு பண்ண மாட்டார். செலவு பண்ணுறதுக்கு பணம் எது? இன்னமே ஆட்சிக்கு கொள்ளையடிச்சா தானே பணம். இப்போ சினிமாவில் நடித்த பணம் தானே. அதனால் யாரையுமே காசு கொடுத்து கூட்டிகிட்டு வரல. தானாக கூடிய கூட்டம் லட்சக்கணக்கில் கூட்டிட்டான். ரசிகன் பூரா இவெல்லாம் ஓட்டாக போடுவானான்னு சொல்ல முடியாது, சொல்கிறான் கூட்டிட்டான் நிறைய. அப்போ உளவுத்துறையிலேருந்து ரிப்போர்ட் போயிடுச்சு, விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் தானாக கூடிடுச்சு அப்படின்னு. உடனே ஸ்டாலின் அதிர்ந்து போய்விட்டார். அது ஆரம்பத்திலிருந்தே பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் இந்த அதிமுக பாஜக கூட்டணியை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறார். அவங்கள பார்த்து பயப்பட மாட்டேங்கிறார். இவன் நம்மளை தோக்கடிச்சிடுவானே. ஆனால் விஜயை பார்த்து பயப்படுகிறார். அது என்ன ரகசியம் தெரியல, உள்ள என்ன விஷயம் தெரியல, ரொம்ப பயப்படுறார். அதனால் விஜய் நடத்தின ரோட் ஷோவில் அவருக்கு ரொம்ப செல்வாக்கு இருக்கிற மாதிரி ஒரு மாயை உருவாகிருச்சு. அதை உடைக்கணும் அப்படின்ட்டு மறுபடியும் நமக்கு ஒரு ரோட் ஷோவை ஏன்னார் யார், ஸ்டாலின். அப்போ சில பேர் சொன்னாங்க, ஐயா மதுரையில் வச்சா நல்லாயிருக்கும். மதுரையில்னா அவருக்கு கைகாலெலாம் உதறது. ஏன்னா அழகிரி பார்த்தாலே அவருக்கு பயம். பார்த்திங்கன்னா ஸ்டாலின் 1ஆம் நம்பர் பயந்தாங்கோழி. அதுவும் அவங்க அண்ணனை பார்த்தா நடுங்கிடுவார். மதுரைனாலே பயப்படுவார். அம்மா மதுரையில் அழகிரி இருக்கானார், அவர் அங்கே இருக்கும்போது நம்ம கூட்டம் இதெல்லாம் நடத்தினா பிரச்சனை ஆகுமேனு பயந்துட்டார். அதனால் அண்ணனுக்கு தூது அனுப்புனாங்க. அண்ணன் சொல்லிட்டாரு, நானே என் பையன் உடம்பு சரியில்லைங்கிறதுல கவலையில் இருக்கேன், நீ என்ன நடத்தினா எனக்கு என்னையா எதுவும் பண்ணிட்டு போங்கன்ட்டார். அப்புறம் தான் அவருக்கு தைரியம், சரி மதுரையில் நடத்துது ரோட் ஷோ அப்படின்னாங்க. இப்போ மதுரையில் எப்படி நடத்துனாங்கன்னு கேட்டிங்கன்னா, மதுரை மாவட்ட செயலாளர் எப்போவுமே கருணாநிதி காலத்திலேருந்து திமுக அறக்கட்டளையில் ஆயிரக்கணக்கான கோடி இருக்கும், அதுலேருந்து பணம் செலவு பண்ணவே மாட்டாங்க. அந்தந்த மாவட்ட செயலாளரே இதுக்கு வராருப்பா, அது ஸ்டாலின் வர்றாரு மதுரைக்கு ரோட் ஷோ, எல்லா ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்துரு, தொலைச்சி போடுவோம். அவன் பாவம், அவங்கெல்லாம் என்ன புலம்புறான்னா, திமுக ஆட்சியில் நாங்கள் மாவட்ட செயலாளர்கள்லாம் சம்பாதிக்கிறோம், ஒத்துக்கிறேன், ஆனால் சம்பாதிக்கிறதுக்கு மேலே செலவு வச்சிடுறாங்க சார். இந்த மாதிரி மீட்டிங்கை கூப்பிடுங்கிறான், ஒருத்தனுக்கு 1000. இப்போ ரேட்டு கூடி போச்சு, 1000க்கு வரமாட்டேங்கிறாங்க, 1500. ஸ்டாலின் சொல்லிட்டாரா, நீ ஆம்பளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்தால் சந்தேகப்படுறாங்க, அதனால் பொம்பளைங்கள குழந்தைகளோட கூட்டிகிட்டு வா, அப்போ தான் நம்புவாங்கன்ட்டாரான். அதனால் இந்த 1000 கொடுக்கும்போது குழந்தைங்கும்போது இப்போ அவங்கெல்லாம் பெண்கள் என்ன கேட்குறாங்க, 2000 கொடுங்க, எங்களுக்கு 1500, குழந்தைக்கு 500 அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஊரை ஏமாற்றணுங்கிறதுக்காக பாருங்கள், லாரியில் பெண்களையும் குழந்தைகளையும் எப்படி இறக்குறாங்கன்னு பாருங்கள். இறக்கிட்டாங்க. இறங்கின உடனே அதுக்கப்புறம் ஸ்டாலினுக்கு சிக்னல் கொடுத்துட்டாங்க, எல்லாம் இறக்கிட்டோம் வந்துடலாம். அதுவும் உங்களுக்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்கன்னா, ஒரு இடத்துல வண்டி போச்சுன்னா அங்கேருந்து கை காட்டினதோடு இல்லை, வண்டி பின்னாடியே ஓடி வரணும் உங்கள்லாம் குழந்தைகளை தூக்கிட்டு. அப்போ அந்த இது கேமரா, அந்த சன் நியூஸ் கேமரா வச்சு எடுப்பான், எந்த பக்கம் கூட்டம் இருக்கோ அந்த பக்கம் எடுப்பான். அந்த வீடியோவை பாருங்கள், அது வேனில் போகும்போது எப்படி கூட்டத்தை அப்படியே கூட வச்சு பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வண்டி விட்டு இறங்கி எல்லாருக்கும் பெண்கள் உங்களுக்கெல்லாம் கை கொடுக்குறாரு, குழந்தைகள் எல்லாம் இயற்கையாக அமைஞ்சு போச்சு.
கூட்டத்துக்கு எல்லாம் இப்போ 1000, 1500, 2000 பெண்கள், குழந்தைகள் அது மாதிரி வச்சு கூப்பிட்டாங்க. கூட்டிகிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா போகிற வழியிலெல்லாம் அந்த சாக்கடை காவா இருக்குது, அதெல்லாம் துணி வச்சு அடைக்கிறான் கார்பரேஷன்காரன். அவனுக்கு உத்தரவு. ஏன்னா அவங்க ஆட்சியில் சாக்கடை குழாயெல்லாம் இப்படி திறந்து கிடக்குன்னு சொல்லுவாங்கன்ட்டு அதெல்லாம் போட்டு அடைச்சிட்டாங்க. அடைச்சிட்ட உடனே ஸ்டாலின் அப்படியே நடந்து வர்றார், அப்படியே வண்டியிலையும் போகிறாரு. ஆனால் என்ன சொல்லி வச்சுட்டாங்க, திமுககாரெல்லாம் அன்றைக்கி தான் நடந்தது, சனிக்கிழமை. திமுககாரெல்லாம் போய் கடையை அடைக்க சொல்லிடணும், இன்றைக்கி தலைவர் வர்றாரு அப்படின்னு போய் காலையில் போய் கடையில் அடைக்க சொல்லணும்னு போனால் எல்லா கடையும் அடைச்சி கிடக்கு. இவங்க சொல்லாமே அடைச்சிட்டான். அப்போ எல்லாம் திமுககாரனா அவனை அடைச்சிட்டானேன்னு உங்களுக்கு ரொம்ப இதாச்சு, சந்தேகம். அப்புறம் நம்ம டிவிக்காரங்க, இந்த பத்திரிக்கைக்காரங்கெல்லாம் சில பேர் போய் கடை அடைச்சவங்ககிட்ட, ஏன் சார் நீங்களே அடைச்சிட்டீங்க, அவங்க தான் அடைக்க சொல்லி நாளைக்கு வந்து சொல்லுவாங்களே, அதுக்குள்ளே நீ அடைச்சிட்டீங்க. ஹோட்டல்காரர் சொன்னாராம், கடையை திறந்து வச்சா வர்ற கூட்டம் பூரா என் கடையில் ஓசியில் பிரியாணியை சாப்பிட்டான், சாப்பாடு சாப்பிட்டுருவான், இட்லியை சாப்பிட்டுருவான், தோசையை சாப்பிட்டுருவான், காசு கொடுக்க மாட்டான். ஏன்னா இது வந்து திராவிட மாடலாச்சே, அதனால் நாங்களே அடிச்சிட்டோம். சரி, ஹோட்டல்காரன் தான் அடித்தான், காய்கறி கடைக்காரனையும் அடித்தான். அவனை போய் கேட்டாங்க. அவன் சொல்கிறான், வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு வேண்டிய காய்கறி என் கடையிலேருந்து தூக்கிட்டு போயிடுவான் சார், திராவிட மாடல் வைங்க, அதனால் முடியலை, அதனால் நாங்களே மூடிட்டோம். ஜவுளி கடைக்காரனை கேட்டாங்க, ஒரு வருஷத்துக்கு வேண்டிய துணியெல்லாம் எடுத்துகிட்டு போயிடுவான் சார், இப்படி தான் போனதில் தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு கடைக்காரனும் எல்லோரும் மொத்தமாக பேசி வச்சு இவங்க வந்து கேட்குறதுக்கு முன்னாடி எல்லா கடையும் மூடிட்டாங்க. அதனால் அப்படி வர்றார். வந்த உடனே சாப்பாடு வெஜிடேரியன் என்ன 24 வகை வெஜிடேரியன். பாவம் மதுரை மாவட்ட செயலாளர் அவன் வயிறு எறிகிறான், என் தலையில் கட்டுறாங்க சார், 24 லிஸ்ட். அப்புறம் நான் வெஜிடேரியன் 24, வெஜிடேரியனில் 24 லிஸ்ட்டு சாப்பாடு. அப்போ தான் உங்கள் பொதுக்குழுவே வருவான், இல்லைன்னா என்னடா உயிரை வாங்குறான்னு வரமாட்டான். சாப்பாடு லிஸ்ட்டை இன்டர்நெட்டில் போட்டாங்க, அப்போ தான் பொதுக்குழுக்காரெல்லாம் வருவான். போட்டாங்க. போட்ட உடனே அந்த சாப்பாடு லிஸ்ட்டை பார்த்தோன்னே அவன் பொதுக்குழுக்காரன்லாம் வந்து நின்றுட்டான் அன்றைக்கி சாப்பாடுக்காகவே. நாளைக்கு ஏன்னா அவங்க பூரா பாத்திரத்தை திருடுவாங்க, காய்கறியை திருடுவாங்க, ஒவ்வொரு இதில் நிறைய போட்டிருக்கோம் உங்களுக்கு. இன்றைக்கி இந்த பொதுக்குழுக்காரெல்லாம் வந்து எதை திருடுனான்னு நாளைக்கு திங்கக்கிழமை வீடியோவில் போடுறோம். காய்கறியை இப்போ வந்து திருடுனான், வாழை மரத்தை வந்து திருடுனான், சேறுகளையை வந்து தூக்கிட்டு போனான். அந்த காட்சிகளெல்லாம் நாளைக்கு திங்கக்கிழமை வரும். ஆனால் ரொம்ப ரகசியமாக ஸ்டாலின் இந்த நம்ம பயிலுக்கு திருடுறதை மட்டும் போடாதடா அப்படின்னு சொல்லி வச்சுருக்காராம். எவனும் இது வீடியோ எடுக்க வந்தால் உதைங்க, நம்ம ஆளுக திருடுறதை போடாதீங்கன்னு. அவன் பொதுக்குழுக்காரன்ட்ட போய் என்னடா அப்படி திருடுறீங்கன்னு கேட்டால், என் தலைவன் பெரிய ஆட்சியில் திருடுறான், எங்களுக்கு திருட வாய்ப்பு இல்லை பொதுக்குழு உறுப்பினனா, அதனால் இந்த மாதிரி மீட்டிங் வந்தால் தான் எங்களுக்கு இது பிரியாணி அரிசி தூக்கிட்டு போவோம், உப்பை தூக்கிட்டு போவோம், கரண்டி தூக்கிட்டு போவோம், சட்டியை தூக்கிட்டு போவோம். கான்ட்ராக்டர் அப்போவே சொல்லியிருக்கான், இந்த பாருங்கள் என் கரண்டி சட்டி இது எல்லாத்துக்குமே முதல்ல பணம் கொடுத்துடணும், இல்லைன்னா நான் உங்கள் மீட்டுக்கு வரமாட்டேன்ட்டான். அதனால் மாவட்ட செயலாளர் மொத்தமாக பணம் கொடுத்துட்டான். திருடு போனாலுமே இந்தாப்பா பணம் இப்போவே வச்சுக்கணும், அதனால் திருடு போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி வந்திருக்கான். அதனால் நாளை கழிச்சு வரும் உங்களுக்கு வீடியோ, எவன் திருடுனான், என்னென்ன திருடுனான். இதை வந்து ரொம்ப பெருமையாக இவர் நடத்தி முடித்திருக்கிறார் ஸ்டாலின். நடத்தி முடிச்சுட்டு என்ன விஜயை விட அதிகமாக கூட்டம் வந்ததா? விஜய்க்கு தானாக வந்தது, நமக்கு 1500 2000 கொடுத்து தானே வந்தது அப்படின்னு ஒரு மனசுக்கு தெரியும். இருந்தாலும் ரொம்ப பெருமையாக மிகப்பெரிய சாதனையை செய்து விட்டதாக ஸ்டாலின் நினைத்து கொண்டிருக்கிறார். அதனால் ரோட் ஷோ, பொதுக்குழுவில் நடந்த கோலங்கள் அலங்கோலங்கள் எல்லாம் திங்கக்கிழமை வீடியோவில் போடுறோம். இப்போதைக்கு ரோட் ஷோ, ஸ்டாலின் நடத்திய ரோட் ஷோவில் நடந்த காமெடி இவ்வளோ விஷயந்தான்.